சூர்யா வந்து மகாவ ஃபுல்லா தேடிட்டே இருக்கான். ஆனா மகா கிடைக்கவே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சூர்யா வந்துட்டுருக்கும்போது, மகா வந்து அப்படியே வந்து மோதுற மாரி வராங்க. பார்த்தோன்னே அப்படியே வந்து தன்னையும் மறக்கிறாரு சூர்யா. அப்படியே வந்து மகாவையும் பார்க்குறாரு. "எங்கே போயிருந்த?" அப்படின்னோனே, "இல்லைங்க நான் இங்கே இதான் இருந்தேன்." அப்படி சொன்னோனே, "எங்கே இருந்த?" "நான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன்." "எல்லா இடமும் தேடி பார்த்தேன். ஐஸ்வர்யா ரூம் தேடி பார்த்தீங்களா? அங்க தான் நான் துணி மடிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் வேலை முடிஞ்சுது. அதனால தான் வரேன்." அப்படின்னோனே, "என்ன இப்படி பண்ற நீ? அம் எங்கே போனேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? என்னங்க நீங்க? நான் வெளியவா போனேன்? வீட்டுக்குள்ள தானே இருந்தேன்." அப்படின்னோனே, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." "என்ன விஷயம் சொல்லுங்க?" அப்படின்றாங்க. "இல்ல காலையில உண்மையிலேயே இந்த ட்ரெஸ்ஸ நீ எடுத்து குடுத்தல்ல, இது ரொம்ப சக்ஸஸா இருந்தது." அப்படின்னோனே, உடனே சிரிக்கிறாங்க. "நான் அதான் சொன்னேன் இல்லைங்க." அப்படின்றாங்க. "ஆமா, அங்க போனோனே எல்லாருமே வந்து நம்ம வந்து பாரம்பரிய உடைய பார்த்தோனே எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் மகா." அப்படின்னு சொல்றாரு. தேங்க்ஸ் மகான்றாரு. "ஏங்க நீங்களா பேசுறீங்க? என்னால நம்பவே முடியல. எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க. இதுவரைக்கும் உங்க வார்த்தையிலேருந்து வந்ததே இல்லையே." அப்படின்னோனே சிரிக்கிறாங்க. எது நடந்தாலும் சொல்லி தானே ஆவணும். உண்மையிலேயே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. மகா வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போறாங்க. அப்படியே தடுக்கி விழ பார்க்குறாங்க. சூர்யா பார்த்து மகா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னையே பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து பின்னாடியே வந்து ராஜலக்ஷ்மி இத பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து உள்ள வந்துட்டு அப்படியே கடுப்பா இருக்காங்க. அடுத்து வந்து வீட்ல வந்து பூஜை பண்றாங்க. அப்போ வந்து பாரம்பரிய நெக்லஸ் வச்சு இது வந்து வர மருமகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட குடுக்குறாங்க. இத வந்து உள்ள வைமா பூஜை அறை உள்ளன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மகா வச்சுறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வராங்க. சித்ரா வந்து ஒரு பிளான் பண்றாங்க. எப்படியாவது கோடீஸ்வரியை வெளிய ஏத்தணும். அதுக்கு வந்து இந்த பாரம்பரிய நெக்லஸ் வந்து அவ எடுத்து வச்சுக்கிற மாதிரி அவ பேக்ல வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே வந்து சரிம்மா அந்த பூஜைக்கான நெக்லஸ் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. "இதோ இருக்கு" அப்படின்னு சொல்லி எடுக்க பார்க்குறாங்க. பார்த்தா நெக்லஸ் இல்ல. பாட்டி நெக்லஸ் காணோம் அப்படின்னோனே எல்லாருமே எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஃபுல்லா கிடைக்கவே கிடைக்கல. இந்த வீட்ல இருந்தவங்க கண்டிப்பா எடுக்கவே மாட்டாங்க. வெளியேருந்து வந்தவங்க தான் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்த கோடீஸ்வரி மனசு கஷ்டப்படுறாங்க. "எங்க அம்மா பத்தி இவ்ளோ பேசுறீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐஸ்வர்யா மகாவும், "இங்க பாரு ஓவரா பண்ணாதீங்கண்ணே. உங்க அம்மா தான் எடுத்திருப்பாங்க. நான் சொல்ல வரல. ஆனா உங்க அம்மா எடுக்க நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாரி பெரிய நகையெல்லாம் உங்க அம்மா கண்ணுல கூட பார்த்ததில்ல. அதனால கண்டிப்பா உங்க அம்மா தான் எடுக்க நெறைய சான்சஸ் இருக்குன்னோனே, இப்ப என்னங்க நான் தான் எடுத்தேன்னு சொல்றீங்களா? வேணுனா என்னோட பொருளெல்லாம் செக் பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. கோடீஸ்வரி, "நீ ஏம்மா செக் பண்ண சொல்ற?" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "பரவாயில்லம்மா செக் பண்ணிக்கிட்டோம்." "சரி, சரி செக் பண்ணிக்கிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொன்னோனே, சரி வந்து எல்லாத்தையும் வந்து நானே வந்து காட்டுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டி காட்டுறாங்க. பார்த்தா அதில எதுவுமே இல்ல. "பார்த்துக்கிறீங்களா என் பேக்?" அப்படின்னோனே, "நான் இதில தானே வச்சேன். எங்கே போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா சொல்றாங்க, "எங்க அம்மா அதில எதுவுமே இல்ல. ஆனா எங்க அம்மாவ நீங்க தானே வந்து திருட்டு பட்ட கட்டுனீங்க. அதனால உங்க ரூம தான் முதல்ல செக் பண்ணணும்." அப்படின்னோனே, என்னையே நீ சொல்றியா? அவ்வளோ திமிரா உனக்கு? இதில என்ன இருக்கு? சந்தேகம்னு வந்துச்சா எல்லாரும் செக் பண்ணலாம். இதில தப்பே கிடையாது. சரிம்மா இப்ப என்ன பண்ணணுன்ற?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க எப்படி எங்க அம்மாவோட வந்து பொருளெல்லாம் செக் பண்ணாங்களோ, அதே மாரி இவங்க ரூமையும் நான் செக் பண்ணுவேன்." அப்படின்னு சொன்னோனே, ஐஸ்வர்யா வேணாம் ஐஸ்வர்யா இதெல்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "நீ அமைதியா இரு. இவங்களுக்கெல்லாம் இப்படி குடுத்தா தான் புத்தி வரும்." அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா போயிட்டு ரூம செக் பண்ணிட்டு அப்படியே வந்து எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா பெட்டுக்கு கீழ அந்த நெக்லஸ் இருக்கு. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியடைறாங்க. "என்ன இது?" அப்படின்னோனே, "பார்த்தீங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னு வேல? ஏம்மா இப்படிலாம் பண்ற? ஒரே வீட்ல இருந்துட்டு இதெல்லாம் பண்ணலாமா?" "நான் இத பண்ணவே பண்ணல. இது எப்படி வந்ததுன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க வந்து சித்ரா. அத பார்த்துட்டு வந்து, எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா? அப்புறம் எப்படி வந்துச்சு? கை, கால் முளைச்சு தானா வந்துச்சு. நீங்க வச்சதால தான் வந்திருக்கும். வீட்லயே வந்து திருடன வச்சுக்கின்னு வெளிய வந்து எல்லாரும் திருடுறவங்க சொல்றவங்க இவங்க தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்து முறைக்கிறாங்க. "இந்த மாரி வேலையெல்லாம் பண்றதுக்கு என்ன சித்ரா இதெல்லாம்? ஏன் சித்ரா இப்படிலாம் பண்ற? உனக்கு நகை வேணா நாங்க தரமாட்டோமான்னு" ராஜலட்சுமி சொல்றாங்க. சித்ரா வந்து, "நான் திருடல." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க, "ஏன் அம்மாவையே திருட்டு பட்டம் கட்டி வெளியேத்த அனுப்பிச்சியா? இப்ப பார்த்தியா உன் நிலைமைய?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து மனசுல சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது.